வணக்கம். நான் உங்கள் சொக்குமார். பூனேவில் ஞாயிற்றுக்கிழமை பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, 17 வயசு சின்ன பையன். இந்த பையன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, +2 வந்து பாஸ் பண்ணுறப்பல, அந்த +2 பாஸ் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ட்ரீட் வைக்கிறப்பல, ஸோ அதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நல்லா காஸ்ட்லியான சொகுசு கார் கிட்டத்தட்ட 2 கோடி மதிப்பிலான ஒரு போச் அந்த காரை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம தலைவர் வந்து போகிறாப்புல, அவரும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பாருக்கு வந்து போகிறாங்க. பாருக்கு போயிட்டு நல்லா வந்து சரக்கு அடிச்சுட்டு நைட்டு 2 மணிக்கு ரோட்டில் வண்டி ஓட்டு போகிறாங்க. சாதாரணமாக கிடையாது, கிட்டத்தட்ட 180 km/h அப்படின்ற இந்த ஒரு வேகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கார் வந்து பறக்குது. அந்த காரை ஓட்டுனது பார்த்தீங்கன்னா அந்த 17 வயசு சின்ன பையன். அந்த பையன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நைட்டு 2 மணிக்கு அந்த ரோடை கிராஸ் பண்ணி மெல்ல மெல்ல போயிட்டு இருந்த ஒரு கப்புள்ஸ். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவிலாம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பார்த்து நம்மளுக்கே வந்து தெரியும். அவங்க அந்த கப்புள்ஸ் பார்த்திங்கன்னா மெல்ல வருவாங்க, அப்படியே வந்து ரோடு வந்து டர்ன் பண்ணுவாங்க, அப்படியே ஸ்லோவாக போவாங்க. அப்படி ஸ்லோவாக போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்திங்கன்னா சும்மா சர்ன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக்லேயே ஒரு அடி. ஸோ அந்த சம்பவ இடத்துல பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அஸ்வினி, அனிஷ் அப்படின்ற இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். ஸோ இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா சம்பவ இடத்துல வந்து பலியாயிருக்காங்க. இது சம்பந்தமாக அந்த 17 வயசு சின்ன பையன் இருக்கால, ஸோ அவனை பார்த்திங்கன்னா கைது பண்ணுறாங்க. ஸோ கைது பண்ணி பையனை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. என்ன கொடுமை அப்படின்னா, 300 பக்க கடிதம், 300 பக்கம் லெட்டரை வந்து எடுத்து சொல்கிறாங்க. எந்த மாதிரி அப்படின்னா, இந்த மாதிரி குடித்தா இந்த மாதிரியான பிரச்சனை வரும், வண்டி குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா இந்த மாதிரியான பிரச்சனை வரும், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது, அப்படின்னா வந்து எந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், ஸோ இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு எஸ்ஏ ஒன்று எழுதி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து தண்டனையாக வந்து கொடுத்துருக்காங்க. சரியாக அந்த பையன் அரெஸ்ட் பண்ணப்பட்ட 14 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜாமீன் கொடுக்கப்பட்டு வெளியிலேயே வந்து வந்திருக்காப்புல. ஸோ அதன் பிறகு வந்து பல பிரச்சனைகள் இங்கே வந்து மக்கள் மத்தியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி வந்து எவ்வளோ பெரிய கொடூரமான செயலை செஞ்சவனுக்கு வந்து 300 பக்க கடிதத்தை வாங்கின்னு இந்த மாதிரி ஜாமீன் கொடுக்குறது இதெல்லாம் வந்து எக்காலத்துலையும் வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பேசின உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பையனுடைய அப்பா இருக்காங்களா, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆள். ஸோ இந்த விஷயமே வந்து இந்த அளவுக்கு பெருசாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விஷால் அகர்வால். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொழிலதிபர். ஸோ இவருடைய மகன் தான் பார்த்தீங்கன்னா அவர். ஸோ இந்த மாதிரி வந்து பையன் வந்து பண்ணிட்டனால அவங்க அப்பாவையும் பார்த்தீங்கன்னா வந்து கைது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனையும் பார்த்தீங்கன்னா கைது பண்ணி எந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா, சிறார் அலுவலகத்தில் வந்து வச்சுருக்காங்க. வருகின்ற 5ஆம் தேதி வரைக்கும் பையன் வந்து சிறார் காவல் நீதிமன்றத்தில் வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த 17 வயசு பையன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போகிறாரு, பாருக்கு போகிறாரு, நல்லா சரக்கு அடிக்கிறாரு, வராரு, ஆக்சிடென்ட் பண்ணுறாரு, ஜாமீன் வாங்குறாரு, வெளியில் போகிறாரு. இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பையன் கார் ஓட்டு போகிறாருல, ஆக்சுவலாக வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல நடந்த பிரச்சனைகளே என்ன அப்படின்னா, அந்த பையன் பார்த்தீங்கன்னா காரை வந்து ஓட்டு போகல. அங்கே ஓட்டு போனது யார் அப்படின்னா, அந்த காருடைய டிரைவர் தான் வந்து ஓட்டுன்னு போனார் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த பார் இருக்குல்ல, அந்த பாரில் போயிட்டு இவங்க வந்து சரக்கு அடிச்சதுனால தான் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. அந்த பாரை பார்த்தீங்கன்னா இழுத்து வந்து சீல் பண்ணிட்டுருக்காங்க, பாரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, டிரைவர் தான் வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துக்குனா அப்படியா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ வந்து பேசப்படுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பையனுக்கு வந்து ஜாமீன் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி அந்த பையனுடைய அப்பா வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கு வந்து மீண்டும் வந்து என்ன சொல்கிறது, 5ஆம் தேதிக்கு மேலே வந்து பேசப்படும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகாலையில் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்க விஷயம் என்ன அப்படின்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ் 2 ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ஒன்று அந்த பையன் பாரில் சரக்கு அடிச்சால, ஸோ அந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னொரு ஃபுட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பையன் வந்து ஆக்சிடென்ட் பண்ணால, ஸோ அந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே வந்து செம்ம கோவம் வரும். என்னடா இந்த காலகட்டத்தில் ஒரு 17 வயசு பையன்கிட்ட 1.5 கோடி கிட்டத்தட்ட 2 கோடி மதிப்பிலான சொகுசு காரை வந்து கொடுக்குறாங்க. நைட்டு 2 மணிக்கு ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுட்டு அவனுக்கும் பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஜாமீனை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பணக்காரங்களுக்குனா ஒரு மாதிரியான ஒரு சட்டத்தில் வழிமுறைகள் இருக்கா என்னன்னு தெரியல. நம்ம சட்டங்கள் வந்து வலிமையாக இருந்தாலுமே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தில் வரக்கூடிய ஓட்டைகளை வைத்து எப்படி வந்து ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆக முடியலாம், எப்படி வந்து ஒருத்தவங்களை வந்து அடிச்சுட்டு, இப்போ நம்ம எத்தனையோ இதை பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து பார்த்துருப்போம், நல்லா வசதியான ஆளுங்களாக இருப்பாங்க, ரோட்டோரத்தில் பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு கூட இடம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் வந்து படுத்துப்பாங்க. ஸோ அப்படி பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிற மேலே பார்த்தீங்கன்னா காரை விட்டு சாகடிக்கிறது. சினிமாவில் நடக்கிறது என்னவோ அதே தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரியல் லைஃப் நடக்குது. பணம் வந்துட்டா சரி, காசு இருந்துட்டா சரி, சரக்கு அடிச்சுட்டா சரி, என்ன பண்ணுறன்னே தெரியாமல் நைட் நேரத்தில் இந்த மாதிரி பணக்கார நாய்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சிறுவனுக்கு பார்த்திங்கன்னா தக்க தண்டனை வந்து கொடுக்கப்பட வேண்டும். இதில் என்ன முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பையனுக்கு வந்து 17 வயசு தான் ஆகுது. இந்த பையன் வந்து சின்ன பையன்றாங்க. எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய விஷயம் செய்கிறான்,
போகிறான், பாருக்கு போகிறான், சரக்கு அடிக்கிறான், எல்லாமே பண்ணுறான், அவன் வந்து சின்ன பையனா அப்படின்ற இந்த ஒரு கொஸ்டின் வந்து வைக்கிறாங்க. அதன் பிறகு வந்து இது ரிலேட்டடாக வந்து நீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பையனுடைய அந்த கேரக்டரை வச்சு ஏதாவது அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சம் டெஸ்ட் இருக்குது. நம்மளுக்கு வந்து அதை பற்றி டீட்டெயிலாக தெரியல. இந்த பையன் வந்து 18 வயசு ஆன பையனா இல்லை வந்து 18 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பையனான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 90 நாள் ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பண்ணி தான் இந்த பையன் வந்து சின்ன பையன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பையன் சின்ன பையன் தான். அந்த 90 நாள் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தான் இந்த பையன் வந்து மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். இப்போது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து சின்ன பையன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சின்ன பையன் கிடையாது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஞானி அப்படின்னா வந்து இவர் தான். எந்த அளவுக்கு வந்து ஒரு கிரேட்ஃபுல் ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுட்டு எப்படி கிரேட்ஃபுல் எஸ்கேப் ஆக முடியுமோ, ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிரேட்ஃபுல் எஸ்கேப்பை பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பையன் வந்து செஞ்சுருக்காப்ல. இந்த சின்ன பையன் செஞ்சதை விட அங்கே யாரா இருந்து கேம் ப்ளே பண்ணது அப்படின்னா அவருடைய அப்பா தான், விஷால் அகர்வால் அப்படின்ற இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நின்று அழகாக வந்து கேம் ப்ளே பண்ணி அவருடைய மகனை பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து செக்யூர் பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். எந்த காலகட்டத்தில் இதே மாதிரி தான் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னா மற்றவர்கள் நடுத்தர ஏழை மக்களை பார்த்தா வந்து எகத்தாளமாக தெரியும் போல் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது கோபம் வருகிறது. ரொம்பவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆத்திரமும் கோபம் நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே கொப்பளிச்சிட்ருக்கு. ஸோ என்ன சொல்கிறது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த பையனுக்கு வந்து எந்த மாதிரியான தண்டனை வந்து கொடுக்க போகிறான்னு தெரியல. மேபி பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து தண்டனை கொடுக்க மாட்டாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா வந்து சேஃப் அண்ட் எஸ்கேப்பாக தான் ஆக போகிறாரு. அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படின்னா 17 வயசு 18 வயசுக்குள்ளே இருந்தாவே கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து பெரிய அளவிலான தண்டனை கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, எப்படி நம்முடைய டிடிஎஃப் வாசன் அவர்களை வந்து ஆக்சிடென்ட் பண்ணதுனால அவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து வாகனத்தை ஓட்டக்கூடாது, பைக்கை வந்து ஓட்டக்கூடாது அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து நீதிமன்றம் கொடுத்ததோ அதே போல் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இவருக்கும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவல். என்ன அப்படின்னா இவருடைய 25 வயது வரைக்கும் இவர் வந்து காரை வந்து ஓட்டக்கூடாது, ஸோ அந்த லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பையன் வந்து ஓட்டு போனதில்ல போச்சுன்னு நினைக்கிறேன் அந்த காரோட பேர். அந்த போச்சு அப்படின்ற அந்த பயங்கரமான அந்த சொகுசு காரு எடுத்தாங்கல்ல, எடுத்துகிட்டு அவங்க வந்து ரிஜிஸ்டர் கூட பண்ணலை. ரிஜிஸ்டர் பண்ணாத ஒரு காரை இந்த பையன் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாருன்றது தான் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. இவ்வளோ வசதியாக இருக்காங்க, ஒரு காரை கூட ரிஜிஸ்டர் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்ற இந்த ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே வந்து எழும்புது. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளாரும் பொறுத்துன்னு தான் பார்க்கலாம். அந்த பையனுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? ஸோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.